தஞ்சாவூர் மாநகரின் பாதுகாப்பு கோட்டையாகவும் குடிநீர் ஆதாரமாகவும் விளங்கிய பெரிய கோட்டை அகழி 10 கோடியில் தொடங்கிய சீரமைப்பு பணி பாதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணத்துடன் விவரத்தை தருகிறார் செய்தியாளர் குருநாதன். இந்த பணி நிறுத்தப்பட்டதற்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? லாவண்யா, தஞ்சாவூர் மாநகரை சுற்றி ஏறத்தாழ 4 கிலோமீட்டர் அளவிற்கு 60 அடி ஆழமும் 200 மீட்டர் அகலமும் கொண்ட நாயக்கர் காலத்து அகழி தஞ்சாவூர் பாதுகாப்பு கோட்டையாகவும் குடிநீர் ஆதாரமாகவும் இருந்தது. இந்நிலையில் நாளடைவில் அகழிக்கு வரக்கூடிய தண்ணீர் வரத்து தடைப்பட்டதால் அகழி குப்பை கொட்டும் இடமாகவும் கழிவுநீர் தேங்கும் இடமாகவும் மாறியது. இதனையடுத்து அகழியை மீட்கும் நடவடிக்கையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கடந்த 2018ஆம் ஆண்டு 10 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு கரைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு ஏரியை ஆழப்படுத்தி அதில் படகு விட்டு சுற்றுலாத்தலமாக மேம்படுத்துவதற்கான திட்டம் தொடங்கி பணிகள் தொடங்கப்பட்டது. இதற்காக தெற்கலங்கம் பகுதியில் உள்ள வீடுகள் அகற்றப்பட்டு அங்கு குடியிருந்தவர்களை அப்புறப்படுத்தப்பட்டு பணிகள் என்பது தொடங்கி சில மாதங்கள் தான் நடைபெற்றது. அதோடு அந்த பணிகள் என்பது நிறுத்தப்பட்டு கடந்த 6 ஆண்டுகள் ஆகியும் இதுவரையும் பணிகள் மீண்டும் தொடங்கப்படவில்லை. இதனால் அகழி மீண்டும் குப்பை கொட்டும் இடமாகவும் கழிவுநீர் இடமாகவும் மாறியது. இது குறித்து சமூக ஆர்வலர் அன்பு நம்மோடு இணைந்துள்ளார். இந்த அகழி பணி என்பது எப்போது தொடங்கப்பட்டது? இப்போ அகழியின் நிலைமை எப்படி இருக்கு? இந்த அகழி என்பது நாயக்கர் காலத்துல உள்ள பழைய கோட்டைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான இந்த அகழி ஒரு 200 அடி ஆழம் கொண்ட இந்த அகழி இப்ப எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா, ஒரு 10 கோடி ரூபாய்க்கு நிதி ஒதுக்குனாங்க. 10 கோடிக்கு ஒதுக்குனாங்க. ஒரே 2 பாலம் தான் கட்டியிருக்கிறாங்க. மன்னர் காலத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், நீர் நிலைமை பாதுகாக்கிறதுக்காண்ட அவ்வளவு வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப இந்த அகழியை பாத்தீங்கன்னா குப்பை கூடவா மாறி இருக்கு. இங்க இருக்கக்கூடிய சாதாரண உழைப்பாளி மக்களை அப்புறப்படுத்திட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய பணக்காரர்களை பாதுகாத்து வச்சிருக்காங்க. இந்த ஏரியை பாத்தீங்க, இந்த அகழியை பாத்தீங்கன்னா ஒரே குப்பை கூட தான் இருக்குது. குப்பையாவே கொட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துலதான் இப்ப சமயத்துல ஒரு மீன் வியாபாரம் மாதிரி போட்டு விட்டாங்க. அதுல உள்ள கழிவுகளும் இதுல உள்ள போடுறாங்க. எங்க சுத்தி வந்தாலும் இந்த அகழியை பாதுகாக்கிறதுக்குன்னா எல்லா கழிவு நீர்களும் இந்த அகழியில தான் கொட்டுறாங்க. உடனடியாக இந்த அகழியை பாதுகாத்து கொடுக்கணும் நாங்க அரசாங்கம் கேட்கிறோம். சார், தஞ்சை மாநகரம் எப்பொழுதுமே நீர் மேலாண்மைக்கு முன்னோடியா இருந்திருக்கு. ராஜராஜ சோழன் காலத்துல இருந்து. அப்படிங்கும் போது இந்த அகழியை சீரமைத்து மீண்டும் புனரமைத்து தஞ்சையின் அழகுபடுத்தி இந்த அகழியை பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் தான் சமூக ஆர்வலரின் கோரிக்கையாக உள்ளது. உடனடியாக இப்பணியை மாநகராட்சி நிர்வாகம் தொடங்கி செய்ய வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கையாக உள்ளது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி குருநாதன்.